ஹாய் guys, welcome to my channel. ஸோ மோஸ்ட்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அனிமே, மார்வா, காமிக்ஸ் பற்றி பேசுவேன். ஃபஸ்ட் டைம் மூவியை பற்றி ஒரு ரிவ்யூவில் டிஸ்கஷன் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ தான் நான் வந்து ஒரு மூவி ஒரு 2 hours முன்னாடி தான் பார்த்துட்டு வந்தேன். அண்ட் இட் வாஸ் குட். நான் கொஞ்சம் பயத்தில் தான் போனேன். என்னடா இது எப்பயுமே, ஏன்னா நம்மளுக்கே தெரியும் டிஸ்னி தான் வந்து ரிலீஸ் பண்ணிச்சு. ஒரு வேளை டெட்பூலோட வந்து நிறைய சென்சார் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ ஒரு பயத்தோடு தான் போனேன். நான் தேட்டரில் போனால் நான் ஈரோட்டில் போனேன். ஸோ ஈரோடு என்னோட நேட்டிவ் பிளேஸு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பாதி பேர் தான் வந்தாங்க. ஏன்னா நான் இங்கிலீஷ் போனேன். தமிழ் டப்புக்கு வந்து ஃபுல்லாக தேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யாரும் வரல, கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். சீட்ஸ் நிறையாவே காலியாக தான் இருந்துச்சு. ஒரு பயமாக தான் இருந்துச்சு. ஸோ எதோ பண்ணி வச்சுருப்பாங்களான்னு. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் என் கேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மூவி மாவலாக இருந்தாலும் எனக்கு வந்து எல்லாமே டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் மூவி வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ மாஸ்டர் பீஸ் 10க்கு 10 அப்படிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக நீங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குட் மூவி. தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் இதே நான் சென்னையில் இருந்திருந்தேன்னா, நான் சென்னையிலேருந்து இப்போ தான் வந்த ஊருக்கு. ஸோ மேபி நான் சென்னையில் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக வந்து ஐமேக்ஸில் அந்த மாதிரி ஏதாச்சும் போயிருப்பேன். பட் சூப்பரான மூவி. ஸோ 10க்கு நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஈஸியாக வந்து 7.5 இல்லை 8 கூட கொடுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் 2-3 சீன்ஸ் அன்வான்டாக இருந்துச்சு. பட் உங்களுக்கே தெரியும் டெட்பூல்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்பாய்லர் மாதிரி கொஞ்சம் போகலாம். ஸோ இது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ட்ரைலரில் வந்து எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் ட்ரைலர் பார்த்தேன். ஏன்னா நான் ட்ரைலர் பார்த்தேன்னு தோணுச்சு. ஏன்னா X23 வந்து காமிச்சாங்க. ஸோ ஐயோ ஸ்பாய்லர் ஆகிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு பயமாகவே இருந்துச்சு. பட் மூவியை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட கேமிரோஸ், நிறைய கேரக்டரு. ஸோ நீங்கள் சின்ன வயசில் என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து சின்ன வயசில் வந்து கார்ட்டூன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய கேரக்டர் வருவாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் உல்வரினோட ஆக்டிங். ஸோ உல்வரின் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஃபேன் சர்வீஸ் நிறையாவே இருந்துச்சு. ஸோ டெட்பூலும் உல்வரின் சண்டை போடுற மாதிரி 2 டைம் காமிச்சாங்க. ஸோ அது காமிக்ஸில் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் யூடியூப்பில் வீடியோ சர்ச் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் இப்போ பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இந்த கொரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோடது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு சில விஷயங்கள்லாம். அது மட்டும் கொஞ்சம் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பாய்லர் இதுக்கு மேலே நீங்கள் பேசுனா கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ தான் படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சினிமாவில் பாருங்கள். இல்லை அப்புறம் காசு இல்லைன்னா வெயிட் பண்ணி HD வந்ததுக்கப்புறம் பாரு. ஸோ நீ வந்து டுபாகோ 20 பார்த்தீங்கன்னா இன்னும் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி HD வர வரைக்கும் பாரு. கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். 1 மாதம் 2 மாதத்தில் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பாய்லர் போனால் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு கவலை இல்லை, நீ வந்து சொல்லு அப்படின்னா இந்த இது பாதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு போனால் ஃபஸ்ட் சீனை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். டெட்பூல் வந்து லோகன் கரெக்டாக வந்து சாவான் தெரியுமா. 2017 வந்த படம் இருந்துச்சுன்னு. ஸோ அந்த இதில் வந்து நம்ம டெட்பூல் வந்து அதை வந்து குழியை தோண்டி இவனுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்பான். பட் ஆக்சுவலாக பார்த்தா அந்த லோகன் செத்து போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மூவியே பார்த்தீங்கன்னா டைம் காஸ்டியூம் தான். ஸோ எல்லாமே டைமில் வந்து ஒரு டைம்லைன்லாம் மாறிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இது நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து 161 போவான்னு நினைக்கிறேன். 616 போவான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அயன்மேன் இருக்கிறத காமிக்கலாம். ஸோ பட்ஜெட் இல்லை அதெல்லாம் அயன்மேன் காமிக்கலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4th வார்னு சொல்லிட்டு இருக்கும். 4th வார்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு சினிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைலாக்காக வராது. பட் டெட்பூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து அயன்மேனை கலாய்ப்பார். நிறைய இடத்துல வந்து டோர் தான் இந்த இது மூவி ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கும். ஏன்னா டோரை பற்றி தான் வந்து நம்ம டெட்பூல் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெட்பூல் வெர்ஷன்ஸ் உங்களுக்கே நிறையா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய டெட்பூல் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சில வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டெட்பூல் வந்து அவெஞ்சர்ஸ் ஃபுல்லாகவே சாவடிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு காமிக்கு. ஸோ நீ வந்து டெட்பூல் வந்து ரொம்ப வீக்குன்னு வச்சுன்னா அது உண்மையாகவே தப்பு. ஏன்னா டெட்பூலுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெட்பூல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அசசின் மாதிரி வச்சுக்கலாமே. அவன் சாகவும் மாட்டான். அதே மாதிரி வந்து அவங்ககிட்ட நிறைய வெப்பன்ஸு கரெக்டாக டோர் அடிக்கிற மாதிரி எந்த வெப்பன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இருக்கிற பவர்ஃபுல் கேரக்டர்னால் வந்து டெட்பூலை சொல்லலாம் ஈஸியாக. எப்படி சொல்கிறது, எல்லா பொருளும் எல்லா இதுவும் இருந்துச்சுன்னா அவன் ஈஸியாகவே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கேரக்டரு. ஸோ இந்த மூவிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா டெட்பூல் வருவாங்க. ஸோ டெட்பூல் ஒரு வேரியண்ட் வரும். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வேரியண்ட் தான் எனக்கு தெரியும். காமிக்லேயும் சரி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஒருத்தன் வந்து தலையை வெட்டிட்டு ஒருத்த கழுத்து மட்டும் இருக்கும். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இந்த மூவியில் வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்தா நிறைய ஃபீமேல் டெட்பூல் நிறைய இது இருப்பாங்க.
அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக டைம் கான்செப்ட் தானே. ஸோ டைம் கான்செப்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசு நிறைய பேர் கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. உல்வரின் அந்த எக்ஸ்மென் கார்ட்டூன் 97 சொல்லிட்டு இப்போ ரீரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது அமேசானில். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வருஷனான உல்வரின் பார்க்கலாம். ஸோ அந்த உல்வரின் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா 2-3 உல்வரின் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்ல புதுசாக ஒரு உல்வரின் ஆக்டர் வராங்கன்னு அவங்களே வந்து இப்போ இதில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி உல்வரின் டெட்பூல் பேசினாவே போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த உல்வரின் இந்த படத்தில் நம்ம இருக்கிற உல்வரின் பார்த்தீங்கன்னா வேறு வெர்ஷனு. ஸோ வேறு வேறு ஏதாவது சொன்னாங்க. ஸோ அந்த வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உல்வரின் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்மேனுமே இறந்துருப்பான். ஸோ இந்த உல்வரின் வந்து ஒரு சோகத்தில் இருக்கும்போது பார்த்தா டெட்பூல் வந்து அங்கேருந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவனோட டைம் லைன் கூட்டிகிட்டு வந்து அவர் எதாவது காப்பாற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ கதையே ஃபுல்லாகவே அதுதான். ஸோ நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கே சத்தியமாக தெரியாது. ஸோ நான் வந்து இத்தனை நாள் வந்து சார்ல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்மேனில் வர அந்த மொட்டத்தலை தாத்தா. ஸோ அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், இது உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. எனக்கு மட்டும் தெரியல போல். ஸோ அந்த அவனுக்கு தங்கச்சி இருந்துருக்கு போல். அவன் தங்கச்சி வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா டிவிபின்னு டைமை வந்து டைம் லைனில் மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் தனியாகவே இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டைம் லைனில் வந்து நிறைய எர்த்து இருக்கும் போல். ஸோ நிறைய யூனிவர்ஸ் எர்த்துன்னு சொல்லுவாங்க, யூனிவர்ஸ்ன்னு சொல்ல. ஸோ அந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ல்ஸோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவான். மற்றவங்க மைண்டில் போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு பார்ப்பான். பட் அவன் தங்கச்சி பற்றி அதோட ஒரு ஸ்டெப்பு அதிகம். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா வந்து அவன் மைண்டை டச் பண்ணிட்டு இல்லை, அவன் வந்து யாரை பார்த்தாலும் சரி அவனால் வந்து எப்படி சொல்கிறது எல்லாத்தையுமே டச் பண்ண முடியும். ஸோ லைக் மேக்னெட்டோ ஆனால் ட்ரக்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கே புரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவன் தங்கச்சி வந்து ரொம்ப ரொம்ப பவரு. அவளை வந்து பட் எண்டிங் வந்து எப்படி சொல்ல சாகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். பட் அவளை ரொம்ப பவராக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மேக்னெட்டோ வந்து இவ சாவடிச்சானுவா. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து செத்து போன மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவ சாவடிச்சிருக்கா. ஸோ அவளோட கேஜெட் இருக்கும் இங்கே பார்த்தா. ஆனால் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, வேறு யூனிவர்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சாவடிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா கேமினோ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜர்ஸை பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வந்து ஸ்டீவ் வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்மளாம் கத்திட்டு இருந்தோம் தேட்டரில். பட் அது நம்ம கேப்டன் அமெரிக்கா இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ராஜர்ஸு. ஸோ அந்த இதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நான் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு இது பார்த்தேன், இந்த வேம்பையர்ஸ் இதுன்னு சொல்லிட்டு இருக்கும், பிளேட் 1, 2, 3ன்ட்டு. ஸோ அதில் பார்த்தா செகண்ட் பார்ட் பார்த்தா ட்ரிபிள் வச்சுருப்பான். ஸோ அதுக்காகவே நான் பார்த்தேன். ஸோ அவனெல்லாம் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு சுத்தமாக தெரியும் பிளேட் வந்து மாவலில் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த இதில் பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் பார்க்கும்போது பார்த்தா கேம்பிட் இருப்பான். ஸோ கேம்பிட் உங்களுக்கு தெரியும், கார்டு வச்சு கொஞ்சம் விளையாண்டுருப்பாங்க. ஸோ அவன் அந்த மாதிரி நிறையா கேரக்டர் வந்து வந்துருக்குது. ஸோ X-23 வந்து வேறு லெவலில் இருக்கா, பார்க்கும்போது அழகாக இருக்கா. நான் வந்து 2017 பார்க்கும்போது குட்டி போகணுன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் சர்ச் பண்ணேன், எனக்கு அந்த பொண்ணுக்கு 3 வயசுல 4 வயசுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவனும் வேறு லெவல் நினச்சிருக்கேன். பட் சில இது வந்து காமெடி ஆஸ் யூஸ்வல் இந்த மூவியில் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேன் சர்வீஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. மற்றபடி சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு வந்து எனக்கு ஒரு நாலேஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் தோணுச்சு. மேபி ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்லஸ் வந்து தங்கச்சிக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் காபீட்டை பற்றி எனக்கு நிறையா தெரியும், ஏன்னா நான் கார்ட்டூனில் பார்த்துறேன், எனக்கு தெரியும். பட் இன்னும் ஃபுல்லாக எனக்கு ஓரளவுக்கு தெரியல. மேபி நிறைய பேர் காமிக்ஸ் படிச்சிருந்தா நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தா ஒரு வந்து டெட்பூல்லேயே வந்து நிறைய வேரியன்ட் இருக்கும். கிட்டத்தட்ட நீ 100 டெட்பூல் மேலே பார்ப்பீங்க இந்த இதில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து நைஸ் பூலா. நைஸ் பூல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து நம்மளோட ஆஸ் யூஸ்வல் நம்மளோட ப்ரைம் டெட்பூல் இருக்காங்க, நம்மளோட டெட்பூல் வந்து அவனை சாவடிச்சிடுவான். அப்போ வந்து அவன் ஹீல் ஆக மாட்டான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு காமெடி இருக்கும். உங்களுக்கே தெரியும் டெட்பூலோட ஹீலிங்கு இல்லை ரீஜென்ரேட்டிவ் பவர் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு. ஸோ உதாரணத்துக்கு டெட்பூல் வந்து ஹாப்பியாக இருந்தானா அவனோட ஹீலிங் பவர் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதேமாதிரி டெட்பூல் செம்ம கோவமாக செம்ம கடுப்பாக இருந்தானா அவனுக்கு அந்த ஹீலிங் பவர் இருக்குன்னா டக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அவனோட ரீஜென்ரேட்டிவ் பவரு இந்த ஹீலிங் பவர் ரெண்டுமே பேஸ்டான எப்படி சொல்லிட்டு அவன் மூடை பொறுத்து தான். இப்போ டெட்பூல் வந்து செம்ம டென்ஷனாக இருந்தானா அவன் டக்குன்னு ஹீல் ஆவான், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் டெட்பூலோட பவர். ஸோ அதை வந்து இங்கே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நைஸ் பூல்றவனுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா 4-5 புல்லட் விழுந்துடும். நீ ஹீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூல் கேட்பான், எனக்கு ஹீலிங் பவர் இல்லைன்னுவா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காமிக்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தாங்க.
எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த இது நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் பார்த்தா இந்த மூவியை வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பட் மாஸ்டர் பீஸு இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர் பீஸு பெஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் குட். ஸோ நம்ம என் கேமுக்கு அப்புறம் வந்து ஒரு மார்வல் மூவி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக எதாவது சொல்லுவான். அதுக்கப்புறம் நிறையா டைம் வந்து காமெடி இருக்கும். ஸோ அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாக்ஸ் ஸ்டூடியோ வந்து எக்ஸ்மேனை வந்து நம்மளோட லோகனை வந்து சாவடிச்சிருப்பாங்க. அதை வந்து கலாய்க்கிற மாதிரி போட்டுருவான். உன்னை வந்து ஃபாக்ஸ் ஸ்டூடியோ வந்து செத்து போயிடுச்சு, பட் டிஸ்னி வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துச்சு, இது வரைக்கும் நீ 90 வயசு வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண போராடான்றா. ஸோ இம்ப்ளிமெண்டிங் ஃப்யூச்சர்லையும் நம்ம வந்து உல்வரின் வர்சஸ் டெட்பூல் இன்னொரு டைம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து டெட்பூல் வர்சஸ் உல்வரின் வந்து இன்னொரு டைம் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க, ப்ரோ கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உல்வரின் வந்து திருப்பி செத்துட்டாரா இல்லை திருப்பி போயிட்டாரா அவன் டைம் லைனுக்கு? இல்லை. ஸோ உல்வரின் பார்த்தீங்கன்னா வந்து அவன் டைம் லைனில் வந்து எல்லாமே போயிடுச்சு, அவன் எக்ஸ்மேன் இறந்துட்டான். பட் இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து அவனோட டைம் லைன் அழியுன்னு சொல்லிட்டு இந்த உல்வரின் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உல்வரின் வந்து அவன் டைம் லைன் போகல, டெட்பூலோட டைம் லைனில் தான் இருக்கான். அவங்க 2 பேரும் அப்படியே பெரிய மாதிரி இருக்காங்க. அவங்க 2 பேர் ஒட்டுக்காக தான் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் அகைன் மூவிஸ் வருமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மூவி டெட்பூல் 4 இன்கேஸ் வந்துச்சுன்னா நம்ம உல்வரினை பார்க்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு இது வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கே தெரியும் இல்லையா, காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உல்வரின் வர்சஸ் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உல்வரின் வர்சஸ் ஹல்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உல்வரின் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அது வேறு வெர்ஷனான ஹல்க்கு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது அந்த சீன் இதில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய சீன் வந்து காமிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் வர்சஸ் ஸ்பைடர்மேன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க. ஸோ டெட்பூலுக்கும் ஸ்பைடர்மேனுக்கு ஆகாது காமிக்ஸில். நானும் வந்து கொஞ்சம் இது படிச்சிருக்கேன் அது மட்டும் காமிக்ஸில். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃப்யூச்சரில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. மேபி இன்கேஸ் வந்துச்சுன்னா வேறு லெவல் இருக்கும். அதேமாதிரி உல்வரினுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஆகாது. இந்த 3 பேரும் வந்து சண்டை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதேமாதிரி உங்களுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் வந்து ரிவ்யூவரெல்லாம் இல்லை, சும்மா ஒரு வீடியோ அதை பற்றி பேசலாமேன்னு சொல்லி தான் பேசுகிறேன். ஸோ அதனால் வந்து ப்ரோ நீ வந்து பேசுகிற ஒன்றும் புரியல, நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறான்னா நான் நார்மலாக பேசுகிறேன், ரிவ்யூவரில் நான் இந்த மாதிரி தான் பேசுவேன். ஸோ அவ்வளோதான். ஓகே பாய்.